अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஆறாவது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். அதுல 36வது ஸ்லோகத்திலிருந்து வியாச உவாச்ச. அதாவது இனி விஷயம் தெரிஞ்சவன் தான். இக்ஷ்வாக்கு குலத்துல வந்த ராஜா தான் ரொம்ப பெரியவன் தான். வசிஷ்டர் அவனுடைய குலகுரு. ஸோ அப்படி குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்ட இனி உடனே தன்னுடைய கோபத்தை காட்டலாமா? இனி ஒரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டாமா? இனி கொஞ்சம் கூட பொறுமையை கடைபிடிக்காம இப்படி குலகுருவா இருக்கிற வசிஷ்டர்கிட்ட கோபத்தை காட்டியிருக்கானே, அது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஏன் அவன் அந்த மாதிரி கேட்கறான் அப்படின்னா, இதே கேள்வியை இவரே சொல்றார். ஆக்சுவலா பின்னாடி கடைசி ஸ்லோகத்துல சொல்ல போறார். யயாதியோட கதை நம்மளுக்கு தெரியும். யயாதி என்ன பண்ணான்னா, அந்த கதை தேவயானி இருக்கு பாருங்க, விருத்தாந்தம். அந்த மாதிரி யயாதி தேவயானிய கல்யாணம் பண்ணிக்கிறான். தேவயானியை கல்யாணம் பண்ணிட்டு சர்மிஷ்டான்னு அந்த ராஜாவோட பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த ராஜாவோட பொண்ணுகிட்டயும் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஆசை ஏற்படுறது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சுக்ராச்சாரியார் யயாதியை சபிச்சு விடுறார். யயாதியை சபித்த உடனே தங்கிட்ட அதாவது யயாதி எல்லாருமே தங்கிட்ட நியாயம் இருக்குன்னு தான் நினைக்க போறா. ஸோ அந்த மாதிரி நியாயம் இருக்குன்னு நினைக்க போறதுனால, அதாவது தேவயானி என்ன பண்றான்னாக்கா, ஒரு ராஜாங்கிற ஒரு அவள்கிட்ட கொஞ்சம் உத்தண்டமான குணம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னாக்க, திருப்பி சுக்ராச்சாரியரை சபிக்கல. சுக்ராச்சாரியர் கொடுத்த சாபத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் ரிட்டர்ன் பண்ணல அந்த சாபத்தை, அதாவது அவருக்கு பதில் சாபம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி எதிர்க்க இருக்கிறவா யாரு, நம்ம திருப்பி கொடுக்கறது நியாயமா, பொறுமை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொறுமையை கடைபிடிக்க கூடியவா ரொம்ப குறைச்சலா தான் இருப்பா. அதனாலதான் யயாதிக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்த மாதிரி நிமிட்டே இல்லை, அந்த பொறுமை இல்லை. அந்த பொறுமை இல்லாததுனால அவன் சாபத்தை ரிட்டர்ன் பண்றான், அதாவது பதில் சாபம் கொடுத்து விடுறான். அப்ப அவர் மேல வியாசர் சொல்றார், இந்த பொறுமை எங்க இருந்து இருக்கும்னா இதுக்கு ஞானம் போகணுங்கிற. பொறுமைக்கு என்ன ஆகும்னாக்க, நம்மளுக்கு அந்த படிப்பை, அந்த அறிவை பல விதமா கிளாசிஃபை பண்றார். நம்மளுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அறிவுங்கிறது எப்படின்னா, இந்த அந்த தமிழ்ல சொல்லுவா படிப்பறிவு பட்டறிவு அப்படின்னு வருவோம். படிப்பினால மட்டும் வரக்கூடிய அறிவு போராது, அனுபவபூர்வமான ஞானமும் போகணும். அதாவது உலகத்துல எது எப்படிப்பட்டது, எந்தெந்த வஸ்து எப்படிப்பட்டது, யார் யாரை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறது இருக்கு பாருங்க. அதெல்லாம் பிரத்யட்சமா ஒவ்வொருத்தரோடையும் பார்த்து பழகிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, வெறும் படிக்கனால மட்டும். அதாவது பெரியவா யாரு அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துரும், பெரியவாள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துரும். ஆனா யாரை பெரியவான்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் இல்லையோ, அந்த ரெகக்னைஸ் பண்றது நம்மளுக்கு கஷ்டம். அதாவது பெரியவாள்கிட்ட இருக்கிற குணம் இவாள்கிட்ட இருக்கா, நம்மளுக்கு அதுக்கு நேர்மாறா குணம் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த பெரியவாள்கிட்ட இருக்கிற குணம் அப்ப அதுக்கு பொறுமை வேணும், அதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தா பொறுமை, பொறுமை இருந்தா ஞானம்ங்கிற மாதிரி அந்யோன்யாசிரியம் மாதிரி நிற்கும். அதனால எதிர்க்க இருக்கிறவாள நம்மளால ப்ராப்பரா ரெகக்னைஸ், அதாவது நம்ம நல்லா படிச்சவாளா இருந்தா கூட எதிர்க்க ஒருத்தன் படிச்சவனா இருந்தானா என்ன நினைக்கிறோம், ஆமா அவனுக்கு என்ன ரொம்ப தெரியும், ரொம்ப படிச்சுட்டானோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், அவனை கொஞ்சம் மட்டம் தட்டு தான் ட்ரை பண்றமே ஒழிய அவனுடைய படிப்பை ஒத்துக்கிற கெப்பாசிட்டி இல்ல, ஒரு சக்தி இல்ல, ஒரு குணம் நம்ம கிட்ட இல்லை. அந்த குணம் இல்லைன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு என்ன அர்த்தம்? நம்ம படிக்கிற படிப்பு எதிர்க்க இருக்கிறவனுடைய படிப்பை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்தா தான் அது படிப்பாகும் இல்லையா? அது யாருக்கும் வரதில்லை. அப்படிங்கிறதுக்காக முதல்ல பொறுமை ஏன் வரலன்ற விஷயத்தை சொல்றதுக்காக ஞானத்தை பத்தி இந்த விஷயத்துல, இந்த சாப்டர்ல இப்ப பாக்கி இருக்கிற விஷயங்களை சொல்றார். அது என்னங்கிறத பார்க்கலாம். வியாச உவாச்ச. வியாசர் மேல எடுக்கிறார். சமா அதி துர்லபா ராஜன், அதாவது அவர் ஜனமேஜியனை பார்த்து சொல்றார், சமா அதி துர்லபா. பொறுமைங்கிறது இருக்கே, அதி துர்லபா, துர்லபா அதி துர்லபா, ரெண்டு வார்த்தை. துர்லபா, துர்லபம்னாலே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம். வெரி டிஃபிகல்ட் டு அப்டைன், வெரி டிஃபிகல்ட் டு கெட்.
இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அதி துர்லபம்னா ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள், த மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்ற மாதிரி இருக்கும். முடியவே முடியாது, அந்த மாதிரி வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் நத்திங் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதி துர்லபா. சமா அதி துர்லபா ராஜன் பிராணிபிகி அஜிதாத்மபிகி. அதுக்காக இல்லவே இல்லைங்கிறது இல்லை. இல்லவே இல்லைன்னு சொன்னோம்னாக்க அப்புறம் அந்த க்ஷமாங்கிற வார்த்தையே எதுக்கு டிக்ஷனரியில் இருக்கணும் இல்லையா? அந்த க்ஷமாங்கிற வார்த்தையே தேவையில்லையே. அப்படி இல்லை. அஜிதாத்மபிகி தன்னை கண்ட்ரோல் பண்ணாதவனால. ஆத்மாங்கிறத வார்த்தை இந்திரியங்கள், இந்த இடத்துல இந்திரியம் மனசு இதெல்லாம் குறிக்கும். ஸோ அஜிதாத்மபிகி செல்ஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இல்லையோ, தன்னுடைய இந்திரியங்களையும் ஆசையும் மனசு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாதவன் யாரோ, அப்படிப்பட்டவங்களால க்ஷமாங்கிறது பொறுமைங்கிறது கடைபிடிக்க முடியாது. அவளால பொறுமை அடைய முடியாது. ஸோ முதல்ல பொறுமையை கடைபிடிக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். க்ஷமாவான் துர்லபோ லோகே சுசமர்த்தோ விசேஷதா. க்ஷமாவான் துர்லபோ லோகே, க்ஷமையோட இருக்கிறவன் ரொம்ப அதி துர்லபம். சுசமர்த்தா, அதுவும் வெல் எக்யூப்டா இருந்தான்னு வச்சுங்கோ, நன்னா படிச்சு நன்னா விஷயம் தெரிஞ்சு நல்ல கெட்டிக்காரனா ஒருத்தன் இருந்தான்னா, கெட்டிக்காரனா இருக்கிறவனால பொறுமையோட இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட முடியவே முடியாது. சாதாரண மனுஷன் கூட கொஞ்சம் பொறுமையோட இருந்துருவான். கெட்டிக்காரனா இருந்தான்னாக்கா, அதாவது எவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கெப்பாசிட்டியும் இருக்கோ அவனுக்கு என்ன ஆகும், வேனிட்டிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப்பும் கெப்பாசிட்டியும் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உடம்புல சக்தி இந்த இதெல்லாம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் அவங்ககிட்ட தப்பு நடந்தா கூட இம்மிடியா ரிட்டாலியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ சுசமர்த்தா, கெட்டிக்காரனா இருந்துட்டு, அதாவது நம்மளுக்கு நல்ல பாட்டு பாட தெரியும், இல்ல நல்ல விஷயம் தெரியும், எதிர்க்க இருக்கிறவா கொஞ்சம் தப்பா சொன்னா சட்டுன்னு நம்ம என்ன பண்றோம், அதை கட் பண்ணி ரிசைன் பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா? நம்ம பார்த்து குழந்தையா இருந்தா பொறுமையா பாட கேட்டு இருப்போம். 10வது குழந்தையா இருந்தா என்ன பாட்டு சொல்லி கொடுத்துருக்கா அந்த குழந்தை, என்ன பாட்டு பாடுறது அப்படிங்கிறமா இல்லையா? அதேதான். ஸோ க்ஷமாவான் துர்லபோ லோகே சுசமர்த்தோ விசேஷதா. சர்வசங்க பரித்யாகி முனிர்பவது தாபசா. நித்ராக்ஷுதோர் விஜேதா ச யோகாபியாசே சுனிஷ்டிதா. காமக்ரோதஸ்ததா லோபः அஹங்காரச்சதுர்த்தः. துர்ஜ்ஞேயா தேகமத்யஸ்தா ரிபவஸ்தேன சர்வதா. அதுதான் விஷயம். என்னன்னு சொல்றாரு, என்னென்ன குணம்னு சொல்றாரு பாருங்க. அதாவது சர்வசங்க சில விஷயங்கள், அதாவது எல்லாத்தையும் துறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அன்அட்டாச்சா இருக்கிறது கூட ஈஸி தான். அதான் முனிங்கிற வார்த்தைக்கே கோவப்படுறவன்னு சொல்றோம் பாருங்க. முனி தமிழ்ல முடிதல்னா கோவப்படுறதல். அந்த துர்வாசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த கோவப்படுதல்ங்கிறத கேரக்டரிஸ்டிக்கா கொண்ட வார்த்தை தான் முனிவர். சர்வசங்க பரித்யாகி முனிர்பவது தாபசா. சர்வசங்க ஒரு முனிகி, தாபசா தபஸ் பண்றவன், சர்வசங்க பரித்யாகி பவத்து எல்லாத்தையும் விட்டவனா கூட இருக்கலாம். நித்ராக்ஷுதோர் விஜேதா. நித்ரைனா தூக்கத்தை ஜெயிச்சிருக்கலாம், அவன் தூங்காமே இருக்கலாம், நாள் கணக்குல தூங்காம இருக்கலாம், தியானம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். சுதோர் விஜேதா, அதாவது சித்தி பாசன்னு சொல்ல பாருங்க, பசி தாகங்களை கண்ட்ரோல் பண்றவனா இருக்கலாம். யோகாபியாசே சுனிஷ்டிதா, யோக பயிற்சி அதாவது அஷ்டாங்க யோகத்துல வெல் எக்யூப்டா இருக்கலாம். ஆனா காம குரோத ததா லோபா அகங்கார சதுர்த்தகா, இந்த 4 இருக்கு பாருங்க. காமம், குரோதம், லோபம், அகங்காரம். அதாவது என்ன காம குரோத லோபம்னா, எல்லாத்தையும் சர்வசங்க பரித்தியாகியா இருக்கிறவனுக்கு காமம் அப்படின்னா என்ன வருதுன்னா, என்னை விட பெரிய தாபஸ்வியா அப்படின்னு ஒரு கேள்வி. அவன் என்னோட, அதாவது இன்னொருத்தன் தன்னை விட ஃபர்ஸ்ட் தபஸ் பண்ணி முதல்ல அவனுக்கு சக்தி கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், லேசா ஒரு பொறாமை எட்டி பாக்குறது இல்லையா? அதுதான் காமஹா லோபகாங்கிறது. காமம் லோபம்னு சொன்னா இந்த இது இருக்கு பாருங்க, பணம் காசுலதான் இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. அது நான் பெரியவன், எனக்கு அது வேணும், நான் அது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அந்த குணமே போறோம் காம இதுக்கு லோபத்துக்கு. அந்த குணம் கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது காமஹா அப்பிரதிகதா குரோதோ பவதி, தடுக்க முடியாத கோபமே என்ன இருக்கு, குரோதமா மாறுறது. இதெல்லாம் எங்க இருந்து வருது, அகங்காரத்தில இருந்து, நான்கிற எண்ணத்தில இருந்து வருது இல்லையா? இந்த 4 குணத்தையும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்ற, காமக்ரோதஸ்ததா லோபஹா அஹங்காரச்சதுர்த்தகா துர்ஜ்ஞேயா தேகமத்யஸ்தா விபவஸ்தேன சர்வதா. அதாவது துர்ஜேயா ஜெயிக்க முடியாதவைகள், இவைகள் நம்ம சரீரஸ்தோ மகான் ஆலசியமி மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான் ரிபுகு அப்படின்னா இல்லையா? அந்த மாதிரி துர்ஜ்ஞேயா தேக மத்தியஸ்தா ரிபவஸ்தேன சர்வதா. ஒரு மனுஷனாலே எல்லா விதமான விஷயங்கள்லையும்
கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் இந்த இதுதான் அப்படின்னா காமக்ரோத ததா லோபா அகங்கார சதுர்த்தகா துர்ஜேயா தேக மத்தியஸ்தா விபவஸ்தேன சர்வதா. துர்ஜேயாங்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா என்கிட்ட இந்த குணம் இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியாது. சாதாரணமா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா பாருங்க, நான் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இப்ப என்கிட்ட நான் கோவமே படுறது இல்லை அப்படின்னா. கோவப்படுறதே இல்லையா? நீங்க நிச்சயமாவே கோவப்படுறது இல்லையா? எந்த விஷயத்துக்குமே கோவப்படுறது இல்லையா அப்படின்னு ஒரு 4 வாட்டி திருப்பி திருப்பி இந்த கதை சொல்லுவா. 4 வாட்டி திருப்பி திருப்பி கேட்டேன்னா நான் கோவப்படுறதே இல்லைன்ற திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டுருக்கேன் அப்படின்னு வரும். அதாவது இந்த கோபம் நம்ம கிட்ட இருக்குங்கிறதையே ரெகக்னைஸ் பண்ண முடியாம இருக்கும். இந்த காமக்ரோத ததா லோபகா அகங்காரகான்னு சொல்லும் போதுல இந்த குணங்களை ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னா நான் இதெல்லாம் ஜெயிச்சுட்டேங்கிற எண்ணம் தான் நான் பெரியவன்னு என்ன நினைக்கிறதுக்கே காரணம். இந்த 4த்தையும் நான் ஜெயிச்சுட்டேன், நான் இப்ப என்கிட்ட எந்த விதமான கெட்ட குணமும் இல்லை, நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், உலகத்திலேயே மரியாதா புருஷோத்தமன் ராமனுக்கு அடுத்து நான் தான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. இந்த குணங்கள் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது, நம்ம இதெல்லாம் கான்கர் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வருதோ இல்லையோ. அந்த ஃபீலிங் வரும்போது நம்ம ஒரு ஸ்டெப் மேல போக முடியும். ஆனா அந்த ஃபீலிங் வரும்போது கம்ப்ளீட்டா பர்மனண்டா இதெல்லாம் நம்ம கான்கர் பண்ணிட்டோன்ற எண்ணம் வரும்போது இந்த குணம் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியாம போறது. அதனாலதான் துர்ஜேயாக. துர்ஜேயாங்கிறதுனால பின்னாடி என்ன ஆகுது, நம்ம கிட்ட இருக்குன்னே தெரியாத போது அதை எப்படி கான்கர் பண்றது? துர்ஜயாக. துர்ஜேயாவா இருக்கிற காரணத்தினால துர்ஜயாவா ஆயிடுறது. நான் பூதபூர்வ சம்சாரே நச்சைவ வர்த்ததேதுனா பவிதாச்ச புமான் கஷ்டித் யோஜயேத ரிபூனிமான். இமான் ரிபூன் இந்த சத்துருக்களை ஜெயிச்சவாளும் கிடையாது, இப்பவும் இல்ல, இனிமே இருக்க போறதே இல்லைன்னா பூதபூர்வா பூர்வம் பூதகா முன்னாடி இருந்தது இல்ல, வர்த்ததே அதுனா இப்பவும் இல்ல, இல்ல பவிதாச்ச வரப்போறதும் இல்ல. இதெல்லாம் கம்ப்ளீட்டா கான்கர் பண்றவங்கிறது லோகத்துல யாரும் கிடையாது அப்படின்னார். அதனாலதான் ராமரை சொல்லும் போது அந்த முதல்ல 16 குணங்கள் ராமர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல சொல்லும் போது குரோதம் ஆகாரைய தீவிரம். ராமர் என்ன பண்றார், குரோதத்தை வர வச்சுக்கிறார். அவருக்கு குரோதம் இல்ல, அவருக்கு கோபமும் கிடையாது குரோதமும் கிடையாது. அதனால என்ன பண்ணார், குரோதம் ஆகாரைய தங்கிட்ட கோபத்தை வர வச்சுக்கிறாராம். ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா குழந்தைய தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், குழந்தைகிட்ட கோவப்படுற மாதிரி நம்ம நடிக்கிறோம் இல்லையா. கோபமா இருக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நிஜமா நம்ம குழந்தைகிட்ட கோவப்படுறோமா என்ன? குழந்தைகிட்ட கோவப்படுற ஆட்டிடியூட் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம குழந்தைகிட்ட கோவப்பட்டதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போறது, என்ன புரிஞ்சுக்க போறது? அதனால கோவப்பட்டு என்ன ஆகும், அப்புறம் நம்ம கிட்ட தப்பு அது என்ன ஆகும்னா நம்மளை பார்த்தாலே பயப்படும் அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்றோம், ஒரு குழந்தைகிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கிறோம் இல்லையா, உழவுல ஆகட்டுக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நடிக்கிற மாதிரி ராமர் என்ன பண்றார், கோவப்படுற மாதிரி நடிக்கிறார். இந்த மாதிரி கோவப்படுற மாதிரி நடிக்கிறதுங்கிறது பாசிபிளோ? இந்த மாதிரி கோபத்தை வர வச்சுக்கிறதுங்கிறது எப்ப எவ்வளவு கோபம் வருமோ அப்ப அவ்வளவு கோபத்தை வச்சுட்டு எப்ப வேண்டாமோ வேண்டாத க்ஷணத்துல அப்படியே விட்டுடுறதுங்கிறது பகவான் ராமர் ஒருத்தருக்கு தான் பாசிபிள். அதனாலதான் குரோதம் ஆகாரைய தீவிரம், கோபத்தை வர வச்சுட்டார். ஜாத ரோஷஸ்ய சம்யுகே, அவருக்கு கோபம் என்ன இருக்கு அந்த நேரத்துல அவர் உண்டாக்கிட்டு இருக்கார், தானே வருவிச்சுட்டு இருக்காரு அந்த கோபத்தை. அதனால ராமர் கோபப்பட்டார்னு சொல்லல, ராமர் கோபத்தை கொண்டு வந்து கொண்டார், தன் மீது ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு பகவான் என்ன பண்றார், கோபப்படுறவர் இல்லைன்றத வர்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி வால்மீகி அந்த ஒவ்வொரு அம்சத்தையும் ராமாயணாதி கிரந்தங்கள்ல வர்ணிக்கும் போது அது விசேஷமா அதை சொல்றா இல்லையா. நஸ்வர்கே நச்ச பூலோகே, இந்த மாதிரி இது இல்லைங்கிறது இல்லை. அதாவது முக்காலத்திலையும் கோவப்படாதவன் இல்லைங்கிறத மட்டும் சொல்லல, எந்த ஊர்லயுமே கிடையாதுங்கிறதுக்காக. நஸ்வர்கே நச்ச பூலோகே பிரம்மலோகே ஹரேஸ்பதே கைலாசே நேதிருஷ்ய யோஜயேத ரிமோனிமான். எந்த லோகமாவனா இருக்கட்டும், சொர்க்கமாகட்டும் பூலோகமா இருக்கட்டும் கைலாசமா இருக்கட்டும் விஷ்ணுலோகமா இருக்கட்டும் சத்தியலோகமா இருக்கட்டும், எந்த லோகமா இருந்தாலும் எந்த லோகத்திலையும் அதெல்லாம் ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது. புனையும் பிரம்ம. அதனாலதான் இந்த பிருகுமுனிவர்களை பத்தி சொல்லும் பொழுது அந்த யார் எல்லாத்தையும் இந்த மும்மூர்த்திகள்ல யார் கோபத்தெல்லாம் ஜெயிச்சவா யாருன்னு நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா போனார் அப்படின்னு அந்த கதையெல்லாம் வர்ணிக்கிறார் இல்லையா. நம்ம வெங்கடாசலமாகத்தியத்துல பார்க்கும்பொழுது முனையோ பிரம்மபுத்திராச்ச ததான்யே தாபசோத்தமாக ஏபி குணத்ரயா வித்தாக கிம் புனர் மானவா புவி. ஏன் அந்த மாதிரி அப்படி சொல்றாருனாக்க, உலகத்துல கீதையில சொல்றாரு பாருங்க, ந ததஸ்தி பிருத்திவியாம்பா விதி தேவேஷு வா புனகா தத்துவம் பிரகிருதிகேர் முக்தம். உலகத்துல 2 வஸ்து தான். ஒண்ணு பிரம்மம், பிரம்மத்தை நான் இப்ப மாயையை பத்தி பேசல, பிரம்மம் பிரம்மத்தை தவிர இருக்கக்கூடிய சகல விதமான இதர ஜீவ கோட்டிகள்.
பிரம்மத்தை தவிர எதெல்லாம் இருக்கோ எச்ச யாவச்ச உலகத்துல என்னென்ன விதமான ஜீவராசிகள்னு ஒண்ணு உண்டோ அந்த சகல விதமான ஜீவராசிகளும் பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்ம ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்ற பாத்தீங்களா, இருக்கிறதுக்குள்ள லோயஸ்ட் கிரீச்சர் எதுவோ ஹையஸ்ட் கிரீச்சர் எதுவோ அது எல்லாமே மாயையினால வந்தது தானே. மாயங்கிறது திரிகுணாத்மிகா தானே. அப்ப எல்லா கிரீச்சருக்கும் அந்த திரிகுண சம்பந்தம் உண்டா கிடையாதா? இதுதான் பகவான் கீதையில சொல்றாரு, நதஸ்தி பிருத்திவியாம்பா திவி தேவேஷு வாபனஹா தத்துவம் பிரகிருதியை விமுக்தம் யதேதி ஸ்யாத் திரிகுணைஹி. இந்த முக்குண சம்பந்தம் இல்லாத வஸ்து ஜீவராசி லோகத்துல எதுவும் கிடையாது அப்படின்னா. அவ்வளவு பேரு இந்த முக்குண சம்பந்தம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய எக்ஸிஸ்டும் இந்த குணங்களுடைய ஏற்றத்தாழ்விலிருந்து வந்தது தானே. சத்துவகுணம்னா கொஞ்சம் கூட இருக்கலாம், ரஜோகுணம் இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் இல்லைன்னா சத்துவகுணம் வேலை செய்யாது. சத்துவகுணம் வேலை செய்யறதுக்கே, சத்துவகுணம் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கே ரஜோகுணம் தமோ குணம் வேணும் இல்லையா? இந்த மூணு குணமும் இருக்கும்போது அந்த குணங்களுடைய விளைவா இருக்கக்கூடிய அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, இருந்துதானே தீரும். அப்ப எல்லாத்தையும் அது இருந்துதான் இருக்குமே ஒழிய இது இல்லாதவான்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அதான் சொன்ன முனையா பிரம்மபுத்திராச்ச, அதாவது பிரம்மாவனுடைய மானச புத்திராள்னு சொல்லக்கூடிய சனகாதிகள் வசிஷ்டாதிகள் அப்புறம் நாரதர் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காளோ முனையா பிரம்மபுத்திராச்ச இல்ல பிரம்மபுத்திராச்ச முனையா பிரம்மாவோட புதல்வர்களா இருக்கக்கூடிய முனிவர்கள் ததா அந்நே தாபசோத்தமாக தபஸ்விகள்ல உத்தமமா இருக்கக்கூடிய ரொம்ப பெரியவா ஏபி குணத்திரையா வித்தாக எல்லாரும் இந்த மூணு குணத்திரயத்தினால பீடிக்கப்பட்டவர்கள் தான். இந்த குணத்திரயத்திலிருந்து வந்தவர்கள் தான். இந்த மூணு குணத்திரைய சம்பந்தம் அவளுக்கு இல்லைன்னு சொன்னா அவள நிர்குண பரபிரம்மஸ்வரூபமா தான் இருக்கணும். அப்புறம் அவளை நம்ம முனிவர்கள் பிரம்மபுத்திரர்கள் அப்படின்லாம் சொல்றதுக்கு இடமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல அவளை ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த முக்குண சம்பந்தம் போகணும். ஸோ குணத்திரையா வித்தாக கிம் புனர் பானவா புவி, தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க கூடிய தங்களுடைய சுரூப ஞானம் என்னன்னு தெரிஞ்ச அவளுக்கே இந்த குணங்களுடைய இது இருக்குன்னா பாதம் இருக்குன்னா சாதாரண மனுஷாவை பொறுத்து என்ன சொல்றது? கபிலஹா சாங்கிய வேத்தா, அதேதான் உதாரணங்கள் சிலது கொடுக்குற கபிலர். இதை நம்ம சாங்கிய சித்தாந்தத்தை, அதாவது இந்த சக்கரபுத்திரால எரிச்ச கபிலர் இருக்காரு இல்லையா, அந்த கபிலரை நம்ம என்ன பண்ணுவோம்னா வேதாந்தெல்லாம் தெரிஞ்ச பகவானுடைய அவதாரமான கபிலர்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல அந்த கபிலரை சாங்கிய சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணின கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு பேரும் கபிலர்கள், எப்படி ஒன்னா இருக்கலாம் வச்சுக்கோ. கபிலஹா பட் சாங்கிய சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணின கபிலரும் ரொம்ப பெரியவர் தானே. சாங்கிய சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான சித்தாந்தம், பிரதானமல்ல நிபர்கண நியாயன்னு. சாங்கிய சித்தாந்தத்தை ஜெயிச்சுட்டாலே எல்லா சித்தாந்தத்தையும் ஜெயிச்சா மாதிரின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால அதான் கபிலஹா சாங்கிய வேத்தாச்ச யோகாபியாச ரதா, யோகாபியாச ரதா யோகாபியாசத்திலே சதா தியானத்திலேயே இருக்கிறவர். சுச்சிஹி, சுச்சிஹின்னா எல்லா விதத்திலையும் அதாவது மனசுத்தமானவர், எந்த விதமான ஆசையும் இடம் கொடுக்காதவர், அப்படிப்பட்டவர். ததாதி தெய்வ யோகாதி பிரதக்தா சகராத்மஜாக, ஆனாலும் அவர் தியானத்துல இருக்கார். சகரபுத்திரால் அவர் தான் குதிரை, சகரன் அஸ்வமேதியாக குதிரை அவர் பின்னாடி இருக்கு. சகரபுத்திரால் விஷயம் தெரியாம அவர் தான் அந்த குதிரையை ஓட்டின்னு வந்துட்டார், திருடின்னு வந்துட்டார்னு அவரை தப்பா நினைச்சுட்டார். இவெல்லாம் ஒரு ராஜாவோட புத்திரர்கள், அதனால இருக்கக்கூடிய கர்வத்தினால இல்ல அதனால அந்த ஒரு மயக்கத்தினால இவ இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்கிறா, இல்லப்பா இது நான் பண்ணல ஓட்டின்னு போங்கோ அப்படின்னு அவளை பார்த்து சொன்னா கூட போச்சு. அவருக்கு அந்த இடத்துல பொறுமை இல்லை. அவருக்கு பொறுமை இல்லாததுனால என்ன ஆயிடுது, கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் தியானத்துல இருக்கிறவர் கண்ணை திறந்து பார்க்கும் போதே தன்னுடைய தபஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சேங்கிற கோபத்துல திறக்கிறார் இல்லையா. அதனால அந்த கோபாக்னியில அவ்வளவு பேரு என்ன ஆயிட்டா, தெய்வ யோகாஜி. இதை என்னன்னு சொல்ல முடியும், என்னன்னு சொல்றது, சரி அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதனாலதான் தெய்வ யோகாஜி. அவரும் இவாளை எரிக்கணுங்கிறது, ஏன்னா எரிச்சுட்டு அவர் கஷ்டப்பட்டு வருத்தத்துல உட்காந்துருக்கார், தேவையில்லாம இவ்வளவு பேரும் எரிச்சுக்கிட்டமேன்ட்டு. அவ்வளவு பேர் எரிஞ்சது காரணம் என்னன்னு தெரியாது ஃபேட் இல்லையா. ஸோ தெய்வ யோகாஜி அந்த ஒரு ஃபேட்னால பிரதக்தா சகராத்மஜாக அவருடைய கோபாக்னியில அவ்வளவு பேர் எரிஞ்சு போயிட்டார். நல்லதா போச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விதத்துல. ஏன்னா அவ எரிஞ்சதுனாலதானே பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது, அந்த கங்கையினால எல்லாருடைய பாவமும் போறது. ஸோ அது லோகத்துல நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சிலது நடக்கிறது, அவ்வளவுதான். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது, புராணங்கள்ல இருந்து அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தஸ்மாத் ராஜன் அகங்காராத் சஞ்சாதம் புவனத்ரயம். இதுல என்ன சொல்லுவார், இப்ப இந்த சாங்கியம்னு சொன்னதுனால அந்த இடத்துல சொல்றார். இப்ப என்ன ஆகும், பிரகிருதியிலேன் மகான் மகதோ அகங்காரா
அகங்காராத் பஞ்சதன்மாத்திராணி அப்படின்னு சாமான்யமா. ஸோ பிரகிருதி தத்துவம், பிரகிருதி தத்துவத்திலேருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவம்ங்கிறது சமஷ்டி ஜீவர்கள் இருக்காளே அந்த ஜீவர்களுடைய அகங்காரத்தினுடைய சமஷ்டி அகங்காரம். அதுக்கடுத்து அகங்கார தத்துவம் அதிலிருந்து வெளில வருது. இந்த அகங்கார தத்துவத்துக்கு அடுத்தது இதுல இருந்து வரக்கூடியது என்ன? இந்த அகங்கார தத்துவத்திலிருந்து வெளியில வர்றதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லும்போது பஞ்சபூதங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதுல இருந்து பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூதங்கள் பின்னாடி நம்ம வேதாந்த ரீதியா பார்க்கும்போது பஞ்சீகரணம், அந்த பஞ்சீகரணத்திலிருந்து நம்ம என்ன ஆகுது, சரீராதிகள், அதுக்குள்ள என்ன ஆகும், இந்த இது மனசுல இது ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது அது சைத்தன்யம் அப்படின்னு போறோம். அதுக்கு ஜீவபாவம் ஏற்படுறது அப்படின்னு போறோம். இப்ப இந்த ஜீவபாவம் ஏற்படுறதுக்கு எந்த ஒரு பஞ்சபூதமோ அந்த பஞ்சபூதத்துக்கு காரணமான என்ன ஒரு பஞ்ச தன்மாத்திரைகளோ அந்த பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ன ஒரு அகங்காரம் இருக்கோ அந்த அகங்கார சம்பந்தம் இல்லாமல் சிருஷ்டிங்கிறது இருக்கோ. ஸோ சிருஷ்டிங்கிறது அடிப்படையாக அகங்கார சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கு. இது என்ன ஒரு விஷயம்னாக்க சாங்கியத்துல பஞ்சீகரணத்தை பத்தி அவன் சொல்லல, வேதாந்தத்துல நம்ம பஞ்சீகரணத்தை பத்தி பேசுறோம். அதாவது சாங்கியத்துல பஞ்ச தன்மாத்திரைகள்னு பஞ்சபூதங்கள் டைரக்டா வருதுன்னு, இங்க பஞ்ச தன்மாத்திரைகள் ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருது. அந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எப்படி வேணா இருக்கட்டும், பட் அகங்காரத்துல இருந்துங்கிறதுல அந்த இடத்துல அகங்காரம் வேலை செய்யறது அப்படிங்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதான் சொல்ற, தஸ்மான் ராஜன் அகங்கார சஞ்சாதம் புவனத்திரயம். ஏ ராஜன், புவனத்திரயம் அகங்கார சஞ்சாதம், காரிய காரண பாவாத்து தத்வியுக்தம் கதம் பவே. இந்த அகங்காரத்துக்கும் ஜீவர்களுக்கும் காரிய காரண பாவம்ங்கிறது இருக்கு. அந்த காரிய காரண பாவம் இருக்கிறதுனால அகங்காரம் இல்லாமல் அவைகள் எப்படி இருக்கும்? பிரம்மா குணத்ரயாவிஷ்டா விஷ்ணு சைவாத்திர சங்கரா பிரபவந்தி சரீரேஷு தேஷாம் பாவா பிரதக் பிரபத்து. ஸோ பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், இல்ல சிவனா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்க, குணத்ரயாவிஷ்டா, 3 குணங்களால சம்பந்தப்பட்டவர்கள். அப்படி சம்பந்தப்பட்டாதான் பிரபவந்தி சரீரேஷு, தங்களுடைய சரீரங்கள்ல, அதாவது சிவனை பார்த்து முக்கண்ணன்னு சொல்றோம், விஷ்ணுவை பார்த்து என்ன சதுர்புஜன்னு சொல்றோம், பிரம்மாவை பார்த்து அது என்ன அந்த இது இருக்கு நான்முகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சதுர்முகா அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு சரீரத்தை பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சரீர ரெஃபரன்ஸ் குணத்திரையும் இல்லாம வர முடியுமோ? அது இல்லைன்னாக்கா அவளால இயங்க முடியுமோ? சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவித்தும் இல்லையா. அதான் சொன்னார், மாணவானாம் கா வார்த்தா சத்வைகாந்த வியவஸ்திதம். இதுல மாணவர்களை பத்தி, மனுஷாலை பத்தி என்ன சொல்றது, சத்வைகாந்த சத்துவம் மட்டும், சத்துவகுணம் மட்டும்ங்கிறது சொல்ல முடியுமா? குணானாம் சங்கரோ ராஜன் சர்வத்திர சமவஸ்திதா. குணங்களுடைய சங்கரம், சங்கரம்னா சேர்க்கை, குணங்களுடைய சேர்க்கை எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னார். கதாச்சித் சத்துவ விருத்தி, இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்ன ஆயிடுது, கதாச்சித் சத்துவ விருத்தி. சில சமயம் சத்துவகுணம் கொஞ்சம் அதிகமா காணப்படுறது, அதிகமா தெரியறது. நம்மளுக்கே என்ன பண்றோம், சில சமயம் நம்மளே சாஃப்டா இருக்கும், பேஷண்டா இருக்கும். சில பேர் நம்மளை எழுத்து பேசினா கூட நம்ம என்ன பண்றோம், சரி தெரியாம பேசிட்டா விடு அப்படின்ட்டு என்ன பண்றோம், நம்ம ரியாக்ட் பண்ணாம, அதாவது ஒரு பேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு, ஏற்படுறது. அதாவது எல்லா தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. அது தானா சில சமயங்கள்ல மேல வருது. கதாச்சித் சத்துவ விருத்தி சியாத், கதாச்சித் ரஜச கில, கதாச்சித் தமசோ விருத்தி சமபாவ கதாச்சின. 3 குணங்களும் ஒரு குணம் ஒரு சமயத்துல மேல வருது. ஒரு குணத்தினுடைய ஆதித்யம் இருக்கு. ஒரு சமயத்துல 3 குணங்களும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கு. அந்த இடத்துல நம்ம கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. நிர்குண பரமாத்மாசோ நிர்லேப பரமோவியா. நிர்குணா, குணமே இல்லாதவன் யாருன்னா பரமாத்மா. பரமாத்மா ஒருத்தன் குணங்கள் ஏதும் மற்றவன். நிர்லேபா, எதோடையும் சம்பந்தப்படாதவன், சம்பந்தப்பட முடியாதவன். பரமஹா அவ்யயா, எல்லாத்தையும் பரமஹான்னா டிரான்சென்டென்டல், எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவன். அவ்யயா அலக்ஷ்யா, யாராலையும் இன்னதென்று குறிப்பிடப்பட முடியாதவன், இல்ல குறிப்பிட்டு அறிந்து கொள்ளப்பட முடியாதவன். சர்வசத்வானாம் அப்ரமேயா சனாதனஹா, யாராலையும் அறியப்பட முடியாதவன். சனாதனஹா, எல்லாத்தையும் தாண்டி எப்பவும் எங்கேயும் இருக்கிறவன், என்றும் அழியாதவன். அவன் தான் சனாதனம் அப்படின்னு. ஸோ அவனை பத்தி பேசுறதுனாலதான் சனாதன தர்மம். நம்ம தர்மம் சனாதன தர்மம்ங்கிறது அந்த சனாதனமான ஒரு விஷயத்தை பத்தி அடிப்படையா வச்சுட்டு இருக்கிறதுனாலதான். ததைவ பரமாசக்தி நிர்குணா பிரம்ம சம்ஸ்திதா. ததைவ பரமாசக்தி,
பரமாசக்திக்கு அந்த பரமசக்தி இருக்கே, எந்த சக்தியினால அந்த பிரம்மம் சக்திமான ஆறதோ, எந்த சக்தியினால ஜெகத் சிருஷ்டி ஏற்படுறதோ அதுதான் பரமாசக்தி. எல்லா சக்தியும் தனக்குள்ள அடைக்கிறது. பாக்கி எல்லாம் அதனுடைய சக்தியினுடைய லேசம் தான். பரமாசக்தி நிர்குணா, அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது. ஸோ நிர்குணா பிரம்ம சம்ஸ்திதா, அது பிரம்மத்திலேயே சக்தியா இருக்கு. துர்ஞேயாச அல்பமதிபிகி, அவளை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த திரிகுணாத்மிகமான மாயைய பராசக்தியாக இந்த புராணம் வர்ணிச்சுருக்கு. அதாவது எந்த ஒரு பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த பராசக்தி அந்த நிர்குண பிரம்மத்துல இருக்கிற சக்தி தான் அப்படிங்கிறதாக. ஸோ துர்ஞேயாச அல்பமதிபிகி சர்வபூத வியவஸ்திதி, எல்லாருக்கும் இதுதான், எல்லா பூதங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த சக்திய எல்லா பூதங்கள்லயும் வியாபிச்சு இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். பராத்மன ததா சக்தேகே தயோர் ஐக்கியம் சதைவகி அபின்னம் தத் வபுர் ஞாத்வா முச்சியதே சர்வதோஷதா. இதுலதான் என்ன சொல்றாருனாக்க, பராத்மன ததா சக்தேகே, பராத்மனஹா பராத்மாவனுடைய சக்தி, தயோஹோ அதாவது பராத்மனஹா சக்தேஷ்ட, பரமாத்மா இருக்காரோ இல்லையோ அவருக்கும் சக்திக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. அந்த சக்தி பரமாத்மாவை காட்டிலும் வேறையா? வேறேன்னு சொன்னா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய சத்துவம் எங்க இருந்து வரும்? ஏன்னா சத்துன்னு சொன்னாலே பரமாத்மா ஒருத்தர் தான் சத்து, அவர் தான் சச்சித் ஸ்வரூபம் இல்லையா? அதாவது சச்சிதானந்தம்னு சொல்றோம். பரமாத்மா ஒருத்தர் தான் சத் ஸ்வரூபம். அதாவது கயத்தினுடைய சத்து தான் பாம்புல தெரியுறது. அங்க பாம்பை நம்ம என்ன பண்றோம், இது பாம்பா இருக்குமோ, இது படத்துல தெரியுற பாம்பை நான் இங்க பாம்புன்னு பார்த்து பிரமிக்கிறேனோ, இல்ல வேற எங்கேயோ ஜூல பார்த்த பாம்பை பார்த்து பிரமிக்கிறேனோ நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு நினைக்க போறது இல்லை. நம்ம பாம்பு இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அப்ப பாம்பு இருக்குன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த பாம்புல இருக்குங்கிற தன்மை எங்க இருந்து வந்தது? அங்க கயிறு இருக்கு, அந்த கயத்துல இருக்குங்கிற தன்மை, தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரோப், அந்த ரோப்ல இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற இது இருக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது அந்த பாம்புல சூப்பர் இம்போஸ் ஆகி பாம்பு இருக்கிறதா தெரியறது. ஸோ அப்ப ஏதாவது ஒரு வஸ்து, அதனாலதான் இந்த நிரவதிக்க பிரமோ நாஸ்தி, அடிப்படையாக ஒரு வஸ்து இல்லாமல் பிரமம்ங்கிறது இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரம, ஏன்னா இருக்கிறதாக ஒரு வஸ்து இருக்கணும். இருக்கிறதாக ஒரு வஸ்து இருந்தா தான் அந்த இருக்கிற வஸ்து இருக்குங்கிற தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது எது இல்லையோ அந்த இல்லாத வஸ்துல ஆரோபிச்சு நம்ம அதை இருக்கிறதா பிரமிக்க முடியும். ஸோ இருக்கிறதாக ஒரு வஸ்து இருக்கணும். அதனாலதான் கயிறு இருக்கு. அந்த கயிறு ஃபுல்லா கயிறாக தெரியாம அறகுறையா இது அப்படின்னு மட்டும் தெரியும் பொழுது அதுல இருக்குங்கிற தன்மையே பாம்புல ஆரோபிச்சு பாம்பு இருக்கு, அப்படி வெள்ளி இருக்கு அப்படிங்கிறதா. இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னு சொல்லும் போது இங்க வெள்ளி இருக்குன்னு நினைக்கிறோம். அது ஈஸ், சில்வர் ஈஸ் அப்படின்னு அந்த ஈஸுங்கிற ஞானம் வருது இல்லையா, அந்த ஞானம் தான் சூப்பர் இம்போசிஷன் ஈஸ். அந்த சூப்பர் இம்போசிஷனுக்கு அதிஷ்டானம் ஒண்ணு இல்லைன்னாக்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஸோ அப்ப கயிறு, நிஜமான கயிறே நம்மளுக்கு கும்பிருட்டா இருந்து கயிறு சுத்தமா தெரியலன்னாக்க அந்த இடத்துல பாம்புன்னு பிரமிக்க முடியுமோ? முடியறது கஷ்டம். ஸோ அங்க இருக்கிற அந்த இதுதான். ஸோ அந்த பராத்மா இருக்காரு, அந்த பராத்மாங்கிறவர் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதார ஸ்வரூபமா இருக்கிறவர். அந்த ஆதார ஸ்வரூபமா இருக்கிற பரமாத்மாவில இந்த திரிகுணாத்மிகமான மாயையானது சக்தி ஸ்வரூபமா இருக்கு. ஏன் சக்தி ஸ்வரூபமா இருக்குன்னா, சக்திங்கிறது எந்த வஸ்துல எந்த சக்தி மத்தான வஸ்து இருக்கு பாருங்க, அந்த வஸ்துவை காட்டிலும் சக்திய வேறையா ஒன்னா அப்படின்னு, அது சத்தா அசத்தா, அது இருக்கிற வஸ்துவா இல்லாத வஸ்துவா, பின்னமா அபின்னமா, வேறையா வேற இல்லையா, சாங்கமா அனங்கமா, வெதர் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட் ஆர் வெதர் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இட், அந்த மாதிரி எந்த விதத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதான் சன்னாப்திய சன்னாப்தி பயாத்மிகானோ பின்னாப்திய பின்னாப்தி பயாத்மிகானோ சாங்காப்தி அனங்காப்தி பயாத்மிகானோ ஆச்சாரியர் சொல்ல பாருங்க. மகாத்புதா அனிர்வச்சனீய அந்த சதசத் விலக்ஷணம், அதை சத்தா அசத்தான்னு டிஃபைன் பண்ண முடியாம இருக்கு இல்லையா, அதுதான் விலக்ஷணம். தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சத் அண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அசத்துன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியது. அதனாலதான் அது சக்தி ஸ்வரூபம்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால, அனிர்வாச்சியம்னு சொல்றதுனால அதை என்ன பண்ணுவோம், சக்தி ஸ்வரூபம்னு சொல்ல முடியும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து புரிஞ்சுட்டா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், வாஸ்தவமான ஞானம் அப்படிங்கிறது தான். அதான் பராத்மனஹா ததா சக்தேகே தயோர் ஐக்கியம் சதைவிகி. ஐக்கியம்னா இந்த இடத்துல என்ன ஆகும், பிரம்மன் தான் சக்திங்கிறது இல்ல, சக்தி பிரம்மத்தை விட்டுட்டு தனியா இண்டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்ல அப்படின்னு. அபின்னம் தத்வபுர் ஞாத்வா, சக்திய
பிரம்மத்தை காட்டிலும் வேற இல்லை அப்படிங்கிறதாகவும் தெரிஞ்சுண்டு, அதாவது பிரம்மத்தினுடைய சக்தி ரூபமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது பிரம்மத்துல அது அப்படின்னு ஒரு வஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது பிரம்மத்தினுடைய சக்தி ரூபமா இருக்கிறதுனால பிரம்மத்தை காட்டிலும் வேற இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவன் இருக்கானோ முக்கியத்தே சர்வ தோஷத்தா, அந்த மாதிரி வாஸ்தவத்துல யாருக்கு அபரோக்ஷ பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுறதோ சர்வ தோஷத்தா, சர்வ சம்சார சம்சார சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுறான். அவன் தான் விடுபடுறான், பாக்கி பேர் இல்லைன்னு. பாக்கி பேருக்கு எவல்யூஷன், இந்த லோகத்திலிருந்து சொர்க்கலோகங்கள் இல்ல புவஹா சுவஹா மகா ஜனஹான்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மேல் லோகங்கள் கிடைக்கும் அவளுடைய தியானத்துக்கு ஏற்ப, தியானத்தினுடைய பவருக்கு ஏற்ப. இததான் சொல்ற தத் ஞானாதேவ மோட்சஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹா. வேதாந்தம் பேரிகை கொட்டுறதான், டிண்டிமஹான்னா பேரிகை. வேதாந்த பேரிகை என்னன்னு கொட்டுறது? தத் ஞானாதேவ மோட்சஸ்யாத், ஞானாதேவது கைவல்யம்னு சொல்றோம் இல்லையா, தத் ஞானாதேவ மோட்சஹா. அந்த பரபிரம்மஸ்வரூப ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலதான். பரபிரம்மஸ்வரூபம்னா என்ன? சக்திங்கிறது தனியான இண்டிபெண்டான வஸ்து இல்ல, அனிர்வாச்சியமானது, தத்வபுகு அப்படின்னு. யோவேத ச விமுக்தோஸ்மின் சம்சாரே திரிகுணாத்மிகே. திரிகுணாத்மிக சம்ஸ்காரத்திலிருந்து, அதாவது திரிகுணாத்மகமான மாயஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவன், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன், அவ ரெண்டு பேருடைய ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கிறவன் திரிகுணாத்மகமான சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுறான். அப்பதான் அந்த தெரிஞ்சுக்கிறவன் சொன்னார் இல்லையா, அப்ப தெரிஞ்சுக்கிறவன்ற விஷயத்த சொல்லிட்டு ஞானத்தை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. ஞானம்க்கு திவிதம் புரோக்தம். ஞானம் ரெண்டு விதமான ஞானம். சாப்திகம், முதல்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது சப்தத்திலேருந்து வேதாதி கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ல இருந்து நம்ம படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி. அதாவது பதபதார்த்த ஞானம், வாக்கியார்த்த ஞானம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. பிரத்யக்ஷத்துல இருந்தா அது நம்ம கண்ணால எதை பார்த்தோமோ நான் வாயால சொல்றேன், நான் கண்ணால பார்த்ததை வாயால சொன்னா என் வாயால கேட்டு நான் சொன்னதை கேட்டுட்டு பொறுத்தையார் புரிஞ்சுக்கிறா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனா வரக்கூடிய ஞானம் சாப்திகம் பிரதமம் ஸ்மிருதம். வேத சாஸ்திரார்த்த விஜயானாத் தத்பவேத் புத்தி யோகதா. வேத சாஸ்திரார்த்த விஜயானாத், வேதம் சாஸ்திரம் அதுகளுடைய அர்த்தம், வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அர்த்தம்னு சொல்லப்பட்டா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த விஜயானாத் புத்தி யோகதா, நம்ம புத்தியை அப்ளை பண்றதன் மூலமாகவும் நம்ம புத்தி மூலமா அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். விகல்பாஸ் தத்திர பகவோ பவந்தி மதிகல்பிதாக. தத்திர என்ன சொல்றாரு, இப்ப வேதத்துக்கு அர்த்தம் எவ்வளவு அர்த்தம் சொல்றோம். சாதாரண வேதாந்தம்னு எடுத்துட்டா அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம். துவைத்தம்னு எடுத்துட்டா துவைத்தத்திலேயே எவ்வளவு விதமான துவைதங்கள். விசிஷ்டாத்வைதத்திலே விஷ்ணு விசிஷ்டாத்வைதம், சிவ விசிஷ்டாத்வைதம், சக்தி விசிஷ்டாத்வைதம் குறைஞ்சபட்சம். இதை தவிர இன்னும் பல விசிஷ்டாத்வைதங்கள். இந்த மாதிரி தத்துவங்கள்லயே எவ்வளவோ விதமான தத்துவங்கள் இருக்கு இல்லையா. அப்படி தத்துவங்கள் இருக்கும்போது உலகத்துல இருக்கிற வஸ்துக்களை சாதாரணமா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு மெடிக்கல் சயின்ஸ் டெவலப் ஆயிருந்தா கூட யாராவது ஒரு டாக்டர், அதுவும் என்ன ஆகும், நம்ம இது பண்றா ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்றா, அவ இந்த இதுக்கெல்லாம் இது அந்த லேப் டெஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுக்குறா. லேப் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த லேப் டெஸ்ட்ல இருந்து ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன பண்றோம், செகண்ட் ஒப்பீனியன். செகண்ட் ஒப்பீனியனா என்ன அர்த்தம், வேற ஒரு டாக்டர் இந்த ரிப்போர்ட் வச்சுட்டு வேற இன்டர்பிரிட்டேஷனோ இதனுடைய ஒரு இதை பத்தி, அது பேர் என்ன, இந்த கபீரத்தை பத்தி, வியாதியை பத்தி இன்னொரு ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கலாம், இல்ல அவருக்கு வேற விதமான மெடிக்கல் இது ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது பிரத்யட்சமா தெரியக்கூடிய, பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய, பிசிக்கலா பிராக்டிக்கலா டான்ஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துலேயே பல ஒப்பீனியன்கள் பாசிபிளா இருக்க முடியும்னா, பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பாசிபிளா இருக்க முடியும்னா, பல அப்ளிகேஷன்ஸ் பாசிபிளா இருக்க முடியும்னா, வெறும் புத்தியினால மட்டுமே புரிஞ்சு தெரிஞ்சுக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல அந்த மாதிரியான டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸை பத்தி நம்ம கேட்கணுமோ. அதான் மதி விகல்பத்தா, புத்தி விகல்பத்தினால, புத்தியினுடைய டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்னால விகல்பாஸ் தத்திர பவந்தி ஏவ. அந்த விகல்பங்கள் எங்கே இருந்து வருதுங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அது பிரக்ஷிப்த ஸ்லோகம் மாதிரி இருக்கு, பின்னாடி இங்க இருந்து யாரோ சேர்த்திருக்கலாம் போல இருக்கு, இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கா. ஒருவேளை சில மேனுஸ்கிரிப்ட்ல இல்லையோ என்னமோ, ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஏன்னா அந்த மதி விகல்பங்கள் எப்படி வருதுங்கிறதுக்கு காரணம் அது பிரக்ஷிப்தமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதனாலயே அந்த இடத்துல அதை சேர்த்திருக்கா. குதர்க்க கல்பிதா கேசிட்டு சிலது என்ன ஆகும், ஒரு ராங் அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக் போடுன்னே சில பேர் தப்பு தப்பா, அதாவது ரொம்ப எஃபெக்டிவான ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கும், ஆனா எங்கேயாவது ஒரு ராங் டேட்டா வச்சுட்டு ராங்கா அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான், போடுன்னே மாத்தி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாத்தி ஆர்கியூமெண்ட் அதான் குதர்க்கம். குதர்க்கமா ஆர்கியூ பண்றது, தப்பா ஆர்கியூ பண்றது, நம்மளுக்கு தப்புன்னு தெரியாது,
அது ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மள மிஸ்லீட் பண்றதுக்குன்னே தப்பா ஆர்கியூ பண்றது. அதான் நம்ம இப்ப சொல்றதுனால தப்புன்னு சொல்றோம், ஆனா அவ சொல்லும் போது அது தப்புன்னு தெரியாது. நம்ம கடைசியில போய் ரிசல்ட் ஒழுங்கா வரலன்னு ஒண்ணுதான், ஐயோ இவன் பேச்ச போய் கேட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அது தப்புன்னு புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி குதர்க்கமா, அதாவது ராங் அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக் இருக்கு பாருங்க, குதர்க்க அதனால வரக்கூடிய டிஃபரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். சுதர்க்க கல்பிதா பரே, சிலதெல்லாம் ப்ராப்பர் லாஜிக்னாலே இருக்கும், ப்ராப்பரா அப்ளை பண்ணா கூட என்ன ஆகும், உங்களுக்கு கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்துங்கோ, இப்ப இந்த இது சிலோகிசம்னு சொல்ற இந்த பஞ்சாவய அனுமானம் இருக்கு இல்லையா, இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான். வன்னிஹி அனுஷ்ணஹா, ஃபயர் இஸ் கோல்டு அப்படின்னா ஏன், திரவியத்வாத். ஏன்னா ஃபயரும் இப்ப திரவிய குணகர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தான்னு சொன்னார் இல்லையா, அதுல பிருத்திவிய தேஜோ வாயு ஆகாச காலதிகாத்ம மனாம்சி நவைவன், இந்த 9 திரவியம்னார். இதுல வன்னிங்கிறது ஒரு திரவியம், பாக்கி திரவியங்கள் எல்லாமே இதுவா இருக்கு, ஹாட்டா இல்ல. உதாரணத்துக்கு எடுத்தா 4 தான் நம்ம பிரத்யட்சமா கையால நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு, இந்த 4 தான். பாக்கி எல்லாம் கையால ஹேண்டில் பண்ணக்கூடியது இல்ல. ஸோ பாக்கி எல்லாத்தையும் விட்டுடுவோம். இந்த 4 எடுத்துட்டா வன்னி 1 தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். பாக்கி 3 என்னாச்சு, பிருத்திவி அப்பு வாயு, இது 3 என்ன ஆகும், ஹாட்டா இல்ல. ஸோ அப்ப வன்னி இதுவும் திரவியமா இருக்கிறதுனால பாக்கி 3 திரவியங்கள் எப்படி ஹாட்டா இல்லையோ, வன்னியும் திரவியமா இருக்கிறதுனால ஹாட்டா இல்ல அப்படின்றான். ஸோ இப்ப நீங்க இதை எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? இந்த அனுமானத்தை கவுண்டர் பண்ண முடியாது, அனுமானம் கரெக்ட் தான். இந்த அனுமானத்தை கவுண்டர் பண்றதா இருந்தா இட் இஸ் கான்ட்ரரி டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பிரத்யட்ச அனுபவத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனாலதான் இது தப்புன்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ தர்க்கம்னு சொல்ல போனா இது கரெக்டா தான் இருக்கும், ஆனா கான்ட்ரரி டு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால சுதர்க்க கல்பிதாக, ப்ராப்பர் லாஜிக்கா கூட சிலது இருக்கலாம். ப்ராப்பர் லாஜிக்லயே பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பர் லாஜிக்ல பல இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதுனால ஷட் தரிசனங்கள், ஆஸ்திக ஷட் தரிசனம், நாஸ்திக ஷட் தரிசனம், துவாசப்ததி மதோச்சேத்திரே நமகான்னு ஆச்சாரியாருடைய நாமாவளியில் நம்ம என்ன சொல்றோம், 72 மதங்கள் அந்த காலத்துல அவர் காலத்துல இருந்ததுன்ட்டு. 72 மதங்களையும் ஜனங்கள் ஓரளவுக்கு சரின்னு நினைச்சதுனால தானே அவ்வளவு மதங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி விதர்க்கைகி விப்ரமோத்பத்திகி, விப்ரமாத் புத்தி, இந்த மாதிரி விதர்க்கங்கள் மாத்தி மாத்தி, என்ன சொல்றது, விதர்க்கம்னாக்க கான்ட்ரரி லாஜிக், பல தர்க்கங்கள். நம்மளுக்கு நம்மளை நோக்கி பல பேர் பல விதமான வியூவை என்ன பண்றா, பிரசன்ட் பண்றா. அதாவது ஒரே மாதிரி 2-3 பேர் என்ன பண்றாங்க, எஃபெக்டிவா ஆர்கியூ பண்றா. ஸோ 2-3 பேர் ரொம்ப எஃபெக்டிவா ஆர்கியூ பண்ணும்போது நம்மளுக்கு இது ரைட்டா அது ரைட்டா, இவன் சொல்றது சரியா இருக்கிற மாதிரி இருக்கு, அவன் சொல்றது, நீங்க இப்ப சாங்கிய கிளாஸ்ல போய் உட்காந்துன்னா எப்படி இருக்கும், சாங்கியன் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நியாய கிளாஸ்ல உட்காந்தா நியாயம் சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சாங்கியத்தை எடுத்துக்கிறதா நியாயத்தை எடுத்துக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விதர்க்கைகி, வெவ்வேறு லாஜிக்னால விப்ரமோத்பத்தி, கன்ஃபியூஷன். விப்ரமாத் புத்தி பிரம்சதா, அதுல இருந்து புத்திநாசாத் பிரணசின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம எதை ஃபாலோ பண்றது எது கரெக்ட்னு தெரியாம என்ன பண்றோம், புத்தி பிரம்சம் ஏற்படுது, நம்மளுக்காக கரெக்டான அப்ளிகேஷன்ஸ் ஏற்பட முடியல. புத்தி பிரம்சாத் ஞான நாசா பிராணினாம் பரிகீர்த்தா, புத்தி நாசாத் பிரணசின்னு இல்லையா. புத்தி நாசாத், நம்மளுடைய அப்ளிகேஷன், புத்திங்கிறது இந்த இடத்துல நம்ம சரியா புரிஞ்சு தெரிஞ்சு அப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணிடுறோம். அதை லூஸ் பண்றதுனால நம்மளுக்கு சரியான அறிவு ஏற்படுறது இல்லை. அந்த அறிவு ஏற்படும் போது நம்ம ப்ராப்பரா நடந்துக்கிற முறை தெரியல. ஸோ ஆல் ஆஃப் அஸ் பிகம், நம்ம என்ன சொல்றது, லாஸ்ட் டோட்டலி, அந்த அத்தனையும் வேஸ்டா போறது. அதுதான் அனுபவாக்கியம் திதீயம் ஞானம். 2வது ஞானம், முதல்ல இந்த மாதிரி சாத்விகம்னு சொன்னார், 2வது ஞானம் அனுபவம். துர்லபம் இருக்க, அது ரொம்ப துர்லபம், ஞானம். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, குறுக்க பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ, தத் ததா பிராப்யதே தஸ்ய வேத்து சங்கோ யதா பவேத். தத், அந்த ஞானம், அனுபவ ஞானம் எப்படி வரும், தஸ்ய வேத்துஹு சங்கோ யதா பவேத். அதாவது வேத்துஹு, அதை தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு சத்சங்கம் ஏற்படணும். சங்கஹான்னா இந்த இடத்துல சத்சங்கம். எப்ப அதாவது சத்சங்காத் ஜாயதே, அதாவது அந்த ஆச்சாரியர் எழுதி சொன்னாங்க பாருங்க, அதாவது சத்சங்கத்துக்கு வேணும்ட்டு. அது சப்தஞான காரியசிய சித்திர் பவதி பாரத, சப்த ஞானம் மட்டுமே காரிய சித்திக்கு உபயோகப்படாது.
தஸ்மான் ந அனுபவ ஞானம் சம்பவத் அதி மானுஷம். அனுபவ ஞானம்ங்கிறது இருக்கு பாருங்க, அதி மானுஷம். இட் இஸ் சுப்ரா மென்டல், சுப்ரா நேச்சுரல். இந்த அனுபவ ஞானம்ங்கிறது அதி மானுஷம், சுப்ரா மென்டல், சுப்ரா நேச்சுரல், டிரான்சென்டென்டல். இது சப்த ஞானத்திலிருந்து, அதாவது இன்ஃபர்மேஷன்ல இருந்து வரக்கூடிய ஞானம் இல்ல. அந்தர்கதம் தமஸ்தேத்தும் சாப்தபோதோ நகிக்ஷமஹா. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆந்தர தமஸ் இருக்கு பாருங்க, அதாவது குருவனுடைய அனுகிரகம் இல்லாம ஆந்தர தமஸ் போகாதுன்னு இல்லையா. அந்தர்கதம் தமஸ்தேத்தும் சாப்தபோதோ நகிக்ஷமஹா. சப்த ஞானத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ் போறாது. யதான நஸ்தி தமஹா கிருத்தையா தீப வார்த்தையா. இந்த தீப வார்த்தையா கிருத்தையா, விளக்கு கொண்டா அப்படின்னு நம்ம பேசினதுனால இருட்டு போயிடுமா? தீப வார்த்தையா கிருத்தையா, தீபம்ன்ற ஒரு சொன்னதுனாலேயே தமஹான நசியது, இருட்டு போயிடுறது இல்ல. தற்கர்ம என்ன, இது அடிக்கடி நம்ம கேட்கிற கொட்டேஷன் தான். தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தையே. கர்மான்னு சொன்னா எது நம்மளுக்கு சித்தசுத்தியை கொடுக்கக்கூடியதோ, மோட்சத்துக்கு காரணமா அமையறதோ அதை தான் கர்மான்னு சொல்லணுமே ஒழிய, எது பந்தத்தை கொடுக்குமோ அதை கர்மான்னு சொல்லக்கூடாது. ஸோ ஈஸ்வரார்ப்பண புத்தியா சித்தசுத்திக்கு காரணமா இருக்கிறது தான் கர்மா. வித்யான்னு சொன்னா மோட்சத்தை கொடுக்கறது தான் வித்யா. பாக்கி வித்தியைகள் வித்தியை இல்லை. சா வித்யா யா விமுக்தையே. ஆயாசாய அபரம் கர்ம. பாக்கி கர்மாவெல்லாம் டயர்த்தம் தான், சரீரத்தை கஷ்டப்படுத்தும், திருப்பியும் ஜென்மாவுக்கு காரணமா இருக்கும். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறோம். ஸோ ஆயாசாய அபரம் கர்ம வித்யா அந்யா சில்ப நைபுணம். அந்யா வித்யா மோட்சத்துக்கு காரணம் இல்லாம பாக்கி வித்தியைகள்லாம் சில்ப நைபுணம். சில்ப நைபுணம்னா கிராஃப்ட். எப்பேற்பட்ட வித்தியா இருந்தாலும் அது கிராஃப்ட் தான். வி கேன் பிகம் பெஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேன், அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒவ்வொரு திறமையில கெட்டிக்காரால ஆகலாமே ஒழிய, அந்த திறமையை திருப்பியும் பயன்படுத்துறது ஆயாசாய, அது எல்லாமே திருப்பி என்ன ஆகும், மேக்கிங் அஸ் டயர்சம். இட் கேனாட் கெட் அஸ் ரிலீஸ். சீலம் பரஹிதத்துவம் ச கோபாபாவஹ க்ஷமாத்ருதிஹி சந்தோஷஸ்தேதி வித்யாயாஹ பரிபாகோ உஜ்வலம் பலம். உண்மையில வித்யினுடைய பலம், உஜ்வலம் பலம், the glowing result, the glowing result of வித்யா. நல்ல எஜுகேஷன் இருக்குன்னா ஆர்டினரி எஜுகேஷன்ல கூட, பட் வாஸ்தவத்துல நம்மளுக்கு இந்த பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்ல பாருங்க, அந்த க்ளோயிங் எஜுகேஷனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும், சாதாரண எஜுகேஷனே கூட வச்சுக்கலாம். சீலம், நல்ல குணம் இருக்கணும், சீலம் கேரக்டர். பரஹிதத்துவம், பிறருடைய நன்மை, யாரா இருந்தாலும் பிறர் நன்மையை நாடுதல். கோபாபாவகா, எந்த காரணத்திலும் கோபப்படாமல் இருக்கிறது. க்ஷமா, க்ஷமான்னு சொன்னோம்னாக்கா இந்த ஃபர்பேரன்ஸ், பேஷன்ஸ். திருதிஹி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், டு ஹோல்ட் ஆன். அப்புறம் சந்தோஷா, கண்டென்ட்மெண்ட். இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 குணங்களும் ஒரு எஜுகேஷனுடைய முக்கியமான ரிசல்ட், க்ளோயிங் ரிசல்ட். வித்யா தபசாவாதி யோகாபியாசேன பூபதே வினா காமாதி சத்ருணாம் நைவ நாச கதாச்சன. அதாவது அவர் இது சொல்றார், வித்யா தபசாவாதி யோகாபியாசேன பூபதே வினா காமாதி சத்ருணாம் நைவ நாசகா. அதாவது காமாதி சத்ருணாம் நாசம் இல்லாமல் எதுவுமே ரிசல்ட்டை கொடுக்காது. வெறும் படிப்பினால மட்டும், இந்த விஷயங்கள்னால மட்டுமே காமாதி சத்ருக்களை நாசம் பண்ணிட முடியாது. மனசு சஞ்சலம் ராஜன் சுபாவாத் அதி துர்கிரகம். மனசு எப்பவுமே சஞ்சலமானது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. தத்வத சர்வதா பிராணி திரிவிதோ புனத்ரயே. 3 விதமான சாத்விக ராஜசிக தாமசிக பிரகிருதி இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட பிரகிருதிகள் கொண்ட எல்லாருமே அவ மனசனுடைய வசத்துல அந்தந்த குண வசத்துல தான் இருக்காங்க. காமக்ரோதாதயோ பாவாக சித்தஜாக பரிகீர்த்திதாக. இந்த குரோதங்கள்லாம், காமக்ரோதங்கள்லாம் சித்தஜாக, சித்த மனசுல ஏற்படக்கூடிய பாவங்கள். தே ததா ந பவந்தியேவ யதாவை நிர்ஜிதம் மனஹா. எப்ப ஒருத்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டானோ அப்பதான் இந்த பாவங்கள் ஏற்பட முடியாது. மனோநாசம் இருந்தா இந்த பாவங்கள் ஏற்பட முடியாது. மனசை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் இந்த காமக்ரோதாதி பாவங்கள் ஏற்படுறத தவிர்க்கவே முடியாது. ஏன்னா மனசுங்கிறது இந்த பாவங்கள் தானே. அதாவது ஹீர்ஜி சர்வம் மனையவன் மனசுல உண்டாருதுங்கிறது இல்ல, இந்த பாவங்கள் தான் மனசு. அப்ப மனசுங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த பாவங்கள் ஏதாவது ஒரு பாவம் இருந்துட்டே தானே இருக்கும், ஒண்ணு இருந்தா இன்னொன்னு. தஸ்மாத்து, அதனால இப்ப கன்க்ளூஷனுக்கு வர ராஜா கேட்ட கேள்வி, நீதியே தன்னுடைய குலகுருவியே சபிச்சான்னு.
தஸ்மாத்து நிமினா ராஜன் நக்ஷமா விதாமுனவ். இந்த காரணத்தினால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால, மனோநாசம் ஏற்படாததுனால ராஜாவால என்ன ஆயிடுச்சு, நக்ஷமா விதிதா, அதனால பொறுமை கடைபிடிக்கப்படவில்லை, பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா அவன் மனசு அந்த இடத்துல அவன் மனம் வசப்பட்டுட்டான். யதா யயாதி பூர்வம் கிருதா சுக்ரே கிருதாகசி, சாரி யதா யயாதினா, அதாவது அவனால அந்த பொறுமை கடைபிடிக்கப்படவில்லை. யதா எப்படி, யயாதினா யயாதியாலே சுக்ரே கிருதாகசி, சுக்கிரமுனிவர் இருக்காரு பாருங்க, சுக்கராச்சாரியார், அவர் சபிச்சார். அந்த சமயத்துல அவர் விஷயத்துல யயாதியால எப்படி பொறுமை கடைபிடிக்கப்பட்டதோ அப்படி நிமியினாலே பொறுமை கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்னார். அதே மாதிரி பிருகுபுத்திரேன சப்தோபி யயாதிகி நிருபசத்தமஹா நசசாப முனிம் குரோதாத் ஜராம் ராஜா கிரகீதவான். சுக்கிரன் என்ன பண்ணார், நீ உன்னுடைய என் பொண்ணுகிட்ட நீ இதுவா இல்ல, அதாவது ஒரு கணவனா எப்படி எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்கணுமோ அந்த மாதிரி நீ ஈக்குவலா இல்ல, அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கல இல்லாததுனால உன்னுடைய இது என்னாகும், உன்னுடைய இளமை பயனற்று போகட்டும், நீ கேட்டுத்தனத்தை அடைவாயாக அப்படின்னு ராஜா அவர் என்ன பண்றாரு, யயாதியை சுக்கராச்சாரியர் சபிச்சுட்டார். சபிச்சோடனே ராஜா ஓகே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அந்த சாபத்தை அக்செப்ட் பண்ணிட்டுட்டான். அதான் சொல்ல பிருகுபுத்திரேன, பிருகுமுனிவருடைய பிள்ளையா இருக்கிற சுக்கராச்சாரியராலே சப்தோபி யயாதி சப்தோபி சபிக்கப்பட்ட போதிலும் ந சசாப முனிம் குரோதாத், முனிம் குரோதாத் ந சசாப, தன்னுடைய கோபத்தினால முனிவரை, அதாவது இவன் கோபப்படல, குரோதாத்னா நேட்டம் அவுட் ஆஃப் ஆங்கர் he has not cursed, that is he did not entertain the feeling of anger at all. அவன் அந்த இடத்துல கோபப்படவே இல்லை, பெரியவர் அப்படின்னு விட்டுட்டான். ஸோ ஜராம் பிராப்தவான், அவன் என்ன பண்ணான், அந்த ஜரையை அக்செப்ட் பண்ணிட்டுட்டான். ஜராம் ராஜா அவருடைய சாபத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேட்டுதலத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். பட் எக்ஸ்சேஞ்சஸ் பூரு. அதான் கஷ்டித் சௌமியோ பவேத் கஷ்டித் குரூரோ பவதி பார்த்திவா. யாரோ ஒரு ராஜா என்ன ஆகும், கஷ்டித் சௌமியோ பவேத், ஒரு ராஜா சாஃப்டா இருக்கலாம், கஷ்டித் குரூரோ பவதி, சில பேர் குரூயலா இருப்பாங்க. ஸ்வபாவ பேதாத், இது அவளுடைய இண்டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக், அவளுடைய நேச்சரை பொறுத்தது, சுபாவத்தை பொறுத்தது. ஸ்வபாவ பேதாத்ன்றது கஷ்ய தோஷோத்திர கல்பியது. இதுல யாரை எங்க தப்பு சொல்றது, அவாவா தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ப, தங்களுடைய எவல்யூஷனுக்கு ஏற்ப பிஹேவ் பண்றா. அதனால அவன் சுபாவம், அதனால பெரியவாள் என்ன சொல்றா, அது அவன் சுபாவம் அப்படின்ட்டு போயிடுறாளே ஒழிய இண்டிவிஜுவலை யாரும் பிளேம் பண்றது இல்லை. அவனுடைய சுபாவம், அவன் ப்ராப்பரா தன்னை எவால்வ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால இண்டிவிஜுவல் அது அவன் தலையெழுத்து அப்படின்ட்டு போயிடுறா இல்லையா, ஏதோ அவனுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்ட்டு போயிடுறாளே ஒழிய அவன் பாவம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தப்பு பண்ணா கூட அவன் பாவம், அதாவது அவன் பாவம்னா அவனுடைய பாவத்தினாலேன்னு அர்த்தம் இல்லை, பிட்டியபிள் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் மனசு அப்படி எவால்வ் ஆயிருக்கு, ஸோ ஹி இஸ் இன் சச் எ பிட்டியபிள் கண்டிஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துலயே அவன்கிட்ட இறக்கப்படுற குணத்தை நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. யோலி அந்த மாதிரி குணங்கள் டெவலப் பண்ணும்போது சமா நம்மளுக்கு டெவலப் ஆகும். அதோட இன்னொரு இது ஹைகையர்கள்னு ஒரு ராஜா, சில சத்திரியர்கள், அவ இந்த வெஸ்டர்ன் இது இருக்கு பாருங்க, இந்த இருக்கிற குஜராத் மாஹிஷ்மதி நகரம் அதுங்கிட்ட இருந்தவா, அந்த இடத்துல இந்த பிருகு கச்சா அப்படின்னு சொல்லுவா, புரோச் அப்படிங்கிற மாடல்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப், அவளை பத்தி சொல்ற. ஹைகையாக பார்கவாத் பூர்வம், பார்கவான்னாக்க பிருகு வம்சத்துல வந்த ராஜாக்கள், சாரி பிருகு வம்சத்துல வந்த பிராமணர்கள். இந்த பிருகு வம்சத்துல வந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப ரிச்சா இருந்திருக்கா. ஹைகையான்னாக்க இந்த கார்த்திக் வித்யா குரூப். ஹைகையாக பார்கவான் பூர்வம் தனலோபாத் புரோஹிதான் பிராமணான். தனலோபாத், அவளுக்கு என்ன ஆகும், பணத்து மேல ரொம்ப ஆசை. இந்த அதாவது தங்களுடைய சப்ஜெக்டா இல்ல தங்களுக்கு தெரிஞ்சவாளா இல்ல அந்த ஊர்ல இருக்கிற பிராமணால்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தை நம்ம எப்படியாவது அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனலோபாத் அவ என்ன பண்ணாங்க, புரோஹிதான், தங்களுக்கு புரோஹிதர்களா இருந்தா கூட பிராமணான், அந்த பிருகு வம்சத்துல வந்த பிராமணர்களை மூலதா சர்வான் சிச்சித்துகோ, அந்த குடும்பத்துல அந்த பணத்தை இன்ஹெரிட் பண்றதுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கக்கூடாது, அந்த பணம் அத்தனையும் இன்ஹெரிட் பண்றதுக்கு யாரும் இருக்கக்கூடாது, அவ்வளவு பணமும் தங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு சர்வான் சிச்சித்துகோ குரோதமூர்த்திதாக. இவாளுக்கு கோபம், தங்களை விட அவ பெரிய பணக்காரர்களா இருக்கிறதா, வசதியா இருக்கிறதான்னு கோபம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, பாதகம் பிருஷ்டத கிருத்வா பிரம்மஹத்யா சமுத்பவம். பிராமணால இவாளை என்ன பண்றோம், இந்த அளவுக்கு இந்த இவாளை டிஸ்டர்ப் பண்றமே, இது எவ்வளவு ஒரு பெரிய பிராபத்தை நம்மளுக்கு கொடுக்கும், பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்காமல்
அந்த பாவம் இருந்தா வரட்டும் அப்படின்னு அந்த பத்தின எண்ணங்கள்லாம் பிருஷ்டத கிருத்துவா அதை த்ரோயிங் இட் பேக், அவ என்ன பண்ணா இந்த காரியங்களை பண்ணிட்டா அப்படின்னா அந்த இது இப்படிப்பட்ட பாபகான காரியத்தை பண்ணிட்டான்னு சொன்னார். அது என்ன காரியங்கிறது அப்புறம் வர்ணிக்கிறேன்னு ஜனமேஜயன் கேட்க போறோம். அதை அவர் வர்ணிக்க போறார். அது என்னங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.